வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போன வீடியோல உள்ள ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதோட கண்டினியூஸ். போன வீடியோல என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, சிம்பிள், பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, பிரசன்ட் கண்டினியூஸ் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? சிம்பிள், பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்குங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கும் இதுவும் கம்பேர் பண்ணி தான் எடுக்க போறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் பத்தி நம்ம நல்லா கிளியர் கட்டா தெரியும். இந்த 2 வீடியோ பார்த்தாவே போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? சரி, இந்த சேனலுக்கு இப்ப நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல தாங்க. ஓகேங்களா? இப்போ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸை பத்தி நம்ம வந்து பார்த்துடலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆக்டிவ் வாய்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா யாரு அப்படின்னா, யார் வேலை செய்யறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்ததுன்னா, சிங்குலர் அப்படின்னா என்னது? ஹி, ஷி, இட். சிங்குலர் நவுன் இருந்ததுன்னா இஸ் வரும். ஐ இருந்தா ஆம் வரும். யூ, வி, தே அப்படி வந்ததுன்னா ஆர் வரும். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா இஸ், ஐயா இருந்தா ஆம், யூ, வி, தே ப்ளூரல் நவுனா இருந்தா ஆர். இது கிளியர் தானே? அதுக்கப்புறம் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. என்ன வெர்போ பிளஸ் ஐஎன்ஜி. ஐஎன்ஜி ஃபார்ம் தான் என்னது? நமக்கு கண்டினியூஸ் ஃபார்ம்னு தெரியும். தென் ஆப்ஜெக்ட். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் மாற்றும் போது ஆப்ஜெக்ட் இல்லாம நம்ம வந்து என்ன பண்ண முடியாது? ஆக்டிவா பேசிவா மாற்ற முடியாது. நெக்ஸ்ட் பேசிவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட். இங்க உள்ள ஆப்ஜெக்ட் வந்து இங்க சப்ஜெக்டா வந்துடும். ஓகேவா? சரி, இந்த ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்ததுன்னா இஸ், ஐயா இருந்ததுன்னா ஆம். இந்த ஆப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்ததுன்னா ஆறு. ப்ளூரல்னா தெரியும் உங்களுக்கு. யூ, வி, தே, தென் ப்ளூரல் நவுன். சிங்குலர் அப்படின்னா ஹி, ஷி, இட் சிங்குலர் நவுன். ஆமுக்கு ஐ. ஓகேங்களா? தென் பீயிங். ஏன் பீயிங் போடுறோம் அப்படின்னா, நம்ம இந்த பேசிவ் வந்து கண்டினியூஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் என்ன பண்றோம்? இந்த பீயிங் போடுறோம். பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். V3 தான் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? பை பிளஸ் சப்ஜெக்ட். பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு அப்புறம் தான் பை வரணும். தென் சப்ஜெக்ட். பைனா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஆல். ஓகேங்களா? பைனா மீனிங் என்ன? ஆல். தென் சப்ஜெக்ட். யாரால் அந்த வேலை செய்யப்படுது அப்படின்னு சொல்றது தான் இந்த பை பிளஸ் சப்ஜெக்ட். ஓகேவா? சரி. ஓகே. எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல ஷீ இஸ் ரைட்டிங் ஏ லெட்டர்னு இருக்கு. இந்த ஆக்டிவை நம்ம பேசிவா மாத்தணும். எப்படி மாத்துவீங்க? ஆக்டிவோட ஃபார்முலா சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட். இஸ், வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி, ஆப்ஜெக்ட். இங்க பேசிவ்ல என்ன வரணும்? இங்குள்ள ஆப்ஜெக்ட் இங்குள்ள சப்ஜெக்டா வரணும். அப்ப ஏ லெட்டர் இங்க வந்து என்னவா மாறுது? ஆப்ஜெக்ட் வந்து இங்க சப்ஜெக்டா மாறுது. ஏ லெட்டர். ஓகேவா? அடுத்தது என்ன பண்றோம்? இஸ் போடுறோம். பீயிங் வந்து எதுக்கு? இந்த பேசிவ் வந்து கண்டினியூஸ்ல இருக்கு அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த ரைட்டிங். அந்த ரைட்டிங்கோட ரூட் வேர்ப் என்னது? ரைட். ரைட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? ரிட்டன். அப்ப a letter is being written by her. சி வந்து என்னவா மாறணும்? ஹர்ரா மாறும். அப்ப இது கிளியர் தானே? அப்ப உங்களுக்கு என்னதான் நீங்க ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் அப்படின்னா, சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். வேர்ப் வந்து என்ன டென்ஸ்ல இருக்குன்னு தெரியணும். கண்டினியூஸ்ல வந்து வேர்ப் வந்து என்ன டென்ஸ்ல இருக்குன்னு தெரியறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. am, is, are வந்ததுன்னா அது present continuous. am, is, are வந்து verb plus ing வந்தா present continuous. was, were வந்து verb plus ing வந்ததுன்னா அது past continuous. அவ்வளவுதான். is வந்து singular, are வந்து plural, ஐக்கு வந்து am. அவ்வளவுதான். ஓகேங்களா? they are watching a movie. next sentence பாருங்க. they are watching a movie. theyன்றது வந்து என்னது? subject. are watchingன்றது verb, a movieன்றது object. இங்க வந்து a movie தான் இங்க வந்து subjectா மாறும். a movie. இங்க தே ஆர்ன்னு இருக்கா? இந்த தே ஆர் ஏன் வருது? இங்க தேன்றது plural. அதனால ஆர். ஏன் மூவி அப்படின்றது சிங்குலர். அதனால நம்ம என்ன பண்றோம்? இங்க இஸ் போடுறோம். A movie is being watched by them. தே வந்து என்னவா மாறும்? தெம்மா மாறும். கண்டினியூஸ்ல இருக்கு. பேசிவ் கண்டினியூஸ்ல இருக்கிறதுனால being ing ஃபார்ம். read by me. ஐ வந்து என்னவா மாறும்? மீயா மாறும். போன வீடியோல உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். எது எதா மாறும்னு அதை போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் the boys are playing cricket. the boys are playing cricket. ஓகேவா? அந்த மாணவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ வந்து
cricket. cricketன்றது singular. The boys வந்து pluralனால r போட்டிருக்கோம். இங்க cricket இந்த singularனால is போடணும். அப்ப cricket is being played by the boys. இது ஓரளவுக்கு கிளியரா இருக்கும் நினைக்கிறேன். ஓகேங்களா? புரியுதா புரியலையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஆக்டிவோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, அங்க பிரசன்ட்டுக்கு வந்து am is are, பாஸ்டுக்கு was were, அவ்வளவுதான். ஒண்ணுதான் மாறும். am is areக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னது, amக்கும் isக்கும் பாஸ்ட் டென்ஸ் was, ஆருக்கு பாஸ்ட் டென்ஸ் வேர், அவ்வளவுதான். வேற ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா? வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஆப்ஜெக்ட், இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸோட ஃபார்முலா. இது பேசிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, அங்க am is are போட்டிருக்கோம்ல, இங்க was were, அவ்வளவுதான். ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா was, ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருந்ததுன்னா வேற, பீயிங் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பை பிளஸ் சப்ஜெக்ட். ஓகேங்களா? புரியும் நினைக்கிறேன். சரி, ஆக்டிவ் வாய்ஸோட ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எப்படி மாத்தலாம் அப்படின்றது பார்த்துடலாம். she was painting a picture. she was painting a picture. இங்க வந்து என்னது, a picture was, இங்கேயும் சிங்குலர், c வந்து சிங்குலர், a picture இங்கேயும் சிங்குலர் தான். அப்ப a picture was being paint, அதோட ரூட் வேர்டு தான். பெயிண்டிங்கோட ரூட் வேர்டு என்னது, பெயிண்ட். அப்ப பெயிண்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது, பெயிண்டட் by her. she வந்து என்னவா மாறுது, her ஆ மாறுது. then next வந்து they were cleaning the room. they were cleaning the room. ஓகேங்களா? they அவர்கள் ரூமை படுத்திக் கொண்டு இருந்தார்கள், past tense. அப்போ the room was, the roomன்றது singular. அப்ப the room was being, theyன்றது plural, இங்க the roomன்றது singular. pluralனால were, இங்க singularனால was. the room was being cleaned by, they வந்து என்னவா மாறுது, எம்மா மாறுது. next he was driving the car. he was driving the car. ஓகேங்களா? heன்றது singular, was driving, the was drivingன்றது verb, the car. ஓகேங்களா? இது வந்து சிங்குலர் தான். அப்ப the car was, heயும் சிங்குலர், the carம் சிங்குலர். அப்ப the car was being driven by him. he வந்து என்னவா மாறுது, him ஆ மாறும். the next the workers were repairing the road. the workers were repairing the road. workers அப்படின்றது என்னது, plural. the workers அப்படின்றது pluralனால இங்க were வந்திருக்கு. the road அப்படின்றது இங்க என்னதான் எடுக்கணும் நம்ம, singular. அப்ப the road was, the workers வந்து pluralனால were, the road வந்து singularனால was. the road was being repaired by the workers. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்ன பார்த்துடலாம். பீயிங் வந்து பேசிவ் வாய்ஸ்ல வந்து யூஸ் பண்றோம் எதுக்கு அப்படின்னா, ஓகேவா, நோ பேசிவ் வாய்ஸ், நோ பேசிவ் ஃபார்ம் இஸ் பாசிபிள் இஃப் த verb does not have a direct object. டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்ல அப்படின்னா அது பேசிவா நம்ம என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. she is sleeping, இது வந்து மாத்த முடியுமா உங்களுக்கு, முடியாது. ஏன்னா டிரான்சிட்டிவ் verb மட்டும்தான் மாத்த முடியும், இன்ட்ரான்சிட்டிவா மாத்த முடியாது. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எக்ஸசைஸ் பார்த்துடலாம். he is typing the report. he is typing the report. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஆன்சர் கொடுக்குறீங்க. போனதுக்குள்ள ஆன்சர் இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருவேன். இதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு முடியல அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் போன வீடியோல உள்ள ஆன்சரை இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. the chef is preparing the delicious meal. they are decorating the hall. I am posting the parcel. the children are reading the story book. ஓகேவா? next she was washing the clothes. the teacher was correcting the papers. they were building a new bridge. he was solving the problem. the gardener was watering the plants. இதை நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் அதை மாத்தணும், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? போன வீடியோல உள்ள ஆன்சர் இந்த வீடியோல உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.